My dear friends, this is Dr. Pannir Selvam on behalf of Groby Consultancy. The video talks about deferred payment in the business. Deferred payment என்ன? Deferred payment எதில் பார்க்க முடியும்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க முடியும். அப்படின்னா வாட் இஸ் a பேலன்ஸ் ஷீட்? பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸினுடைய மிரர். அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியது பேலன்ஸ் ஷீட். இது ஒரு 1 year பர்ஃபார்மன்ஸும் பார்க்கலாம், மந்த்லி வைஸாக பார்க்க முடியும். அது ட்ரையல் பேலன்ஸ். நீங்கள் பிஸ்னஸ் நடத்தக்கூடியவங்க பார்க்கல என்ன ரிசீவபிள்ஸ், நான் எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், எவ்வளோ உங்களுடைய ஓன் அசெட் இருக்கு. அப்போ அதில் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பார்க்கலாம், அசெட் பார்க்கலாம், லைபிலிட்டி பார்க்கலாம், ஈக்விட்டி பார்க்கலாம். அப்போ நான் ஒரு என்டர்பிரனர் இருக்கையில் என்னுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, என்னெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் யாருக்கெல்லாம் ரீபே பண்ண வேண்டியது இருக்கு, எக்ஸ்டர்னல் டெட், இன்டர்னல் டெட், என்னுடைய அசெட்டு, என்னுடைய லைபிலிட்டிஸ், இதெல்லாம் பார்த்து வாட் இஸ் மை நெட் ப்ராஃபிட், வெதர் இட் இஸ் க்ரோயிங் ஆர் லெஸ் தென் ஆவரேஜ், இதெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்டர்பிரனருக்கு இருக்கும். பிஸ்னஸ்ன்னு வரையில் அது கஸ்டமர் பேஸாக தான் இருக்கும். அப்போ கஸ்டமர் உங்கள் யூனிட்டை பார்க்குறாரு, உங்களுடைய ஆர்கனைசேஷனோட அவர் அட்டாச் பண்ண விரும்புகிறாரு, இல்லை ஆர்கனைசேஷனோட ப்ராடக்டை வாங்க விரும்புகிறார் அப்படின்னா ஈ வில் ஆல்சோ கோ த்ரூ தி பேலன்ஸ் ஷீட். அப்போ அவருக்கு ஃபேர் எனஃபாக இருக்கணும், பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, இது ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஒரு பையருக்கு. ஒரு இன்வெஸ்டர் பார்க்கையில் இந்த ஆர்கனைசேஷனில் அசெட்டு லைபிலிட்டி எப்படி இருக்குது, whether asset is exceeding liability, whether company has a sufficient cash flow, whether a company could meet out all the expenditure even if there is a COVID or coronavirus infection period வந்தாலும் தாங்குமா. அப்போ அசெட் is equal to liability plus equity அப்படிலாம் இருக்கணும். இல்லை what are the other expansion programs the organization has அப்படிங்கிறது from the investor point of view. இன்வெஸ்டார் சொல்ல வரையில் அது பேங்கராக இருக்கலாம், அல்லது இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். இதை எடுத்து ஈக்விட்டி பார்ட்டிசிபேட்டர் ஃப்ரம் அப்ராட் அவங்க வரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் டு ஹேவ் த ரிலையபிலிட்டி வெதர் த ஆர்கனைசேஷன் ஹேஸ் எ சஃபிஷியன்ட் கெப்பாசிட்டி டு கன்சியூம் மை கேபிட்டல், வெதர் த என்டைட்டி ஹேஸ் பீன் வெல் நோன் அண்ட் வெதர் என்டைட்டி ஹேஸ் ஃபுல்ஃபில் தி ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டிக்கார் வருவார். பட் இந்த ஆர்கனைசேஷனுக்கு உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வரையில் ஷேர் வேணும். அப்போ ஏர்னிங் பெர் ஷேர் எவ்வளவு, அப்போ ஏர்னிங் பெர் ஷேர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஏர்னிங் பெர் ஷேர் பேங்க்ல கொடுக்காத இன்ட்ரெஸ்ட்டு, மற்றபடி என்னுடைய பாண்டில் கொடுக்காத இன்ட்ரெஸ்ட்டு, மற்ற சேவிங்கில் கொடுக்காத இன்ட்ரெஸ்ட் இந்த நிறுவனம் கொடுக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஆர்கனைசேஷன் கொண்டு போயிருக்கணும். ஸோ எல்லாருடைய ஆங்கிலையும் இந்த பேலன்ஸ் ஷீட் தான் முக்கியமாக இருக்குது. அந்த பேலன்ஸ் ஷீட் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸில் நல்ல க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இந்த ஆர்கனைசேஷன் ஹேஸ் அ வெரி கிரேட் பொட்டன்ஷியல் டு க்ரோ. அதோட எக்ஸ்பான்ஷனோட க்ரோத் எல்லாத்துக்குமே அது ஒன்று தான் இருக்குது. பட் இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள சில நேரங்களில் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை குறைச்சி காமிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போது காரணம் ஒரு எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது எக்ஸசிவ் கமிட்மெண்ட்ஸ், இல்லை அந்த அளவுக்கு சேல்ஸ் வால்யூம் கூடலை, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வரையில் அந்த பேலன்ஸ் ஷீட் ஒரு கம்ஃபர்டபுள் ஆர் ப்ராஃபிட்டபிள் ஆர் ஃபேர் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டாக இல்லாமல் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். அந்த டேமேஜை எப்படிலாம் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்தடுத்ததில் பார்ப்போம். பட் இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன தெரிய விரும்புகிறோம்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ mirror expressing the performance of an organization that satisfies the customers, investors, bankers, financial institutions, rater or the apex body and the shareholders. இது எல்லாமே திருப்தியாக இருக்கிறதுக்கு ஒரு குரூப்ஸாக இருக்கிறதுக்கு அந்த பேலன்ஸ் ஷீட். அப்படியே அந்த பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன்லையோ வால்யூம் ஆஃப் சேல்ஸ்லையோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு நல்ல பிரைட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் ஷீட் நத்திங் பட் அ டூல் விச் வில் எக்ஸ்பிளைன் த அசெட், லைபிலிட்டி, கேஷ் ஃப்ளோ, ப்ராஃபிட்டபிலிட்டி, தென் ஈக்விட்டி பொசிஷன்ஸ், earning per shares,
on the entire status and performance of the organization. That is called the balance sheet. Balance sheet is a summary report. So this needs to be analyzed. So what are the tools adopted to analyze? Number one, profitability. Number two, asset and liability. How much the asset has more than your liability. And the debt to equity ratio. Then again your debt amount relating to your equity ratio. Then capital adequacy ratio. Capital adequacy ratio, it is 12 to 15%, okay, but still 20% இருக்கக்கூடிய organization இருந்தால் it's I think well improved organization. அதுபோல extent to which it could consume more and more capital. And when the rating is given to the organization, maybe like alpha plus, alpha minus, so the organization has a capacity to consume more capital to fuel for more expansion, more and more growth. So அந்த potential இருந்துச்சுன்னா தான் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கல இதனுடைய நெட்ஒர்த் என்ன, இந்த ஆர்கனைசேஷன் நெட்ஒர்க் என்ன, இந்த ப்ரொமோட்டருடைய நெட்ஒர்க் என்ன இருக்கு. ஸோ சப்போஸ் இதனுடைய நெட்ஒர்க் வந்து ஒரு 10 crore இருந்துச்சு அப்படின்னா த ஃபண்டர் வில் ட்ரை டு டம் கேபிட்டல் சே அபவுட் 8 to 7 crore. இல்லை அவங்களுடைய ரேட்டிங் நல்லா இருக்கு, மேபி தேல் குரோ ஃபார் another 5 to 10 crore மோர். பட் இதனுடைய அசெட் வந்து எதனால இருக்கு அப்படின்னா லயபிலிட்டி வந்து ஷுட் நாட் ஈட் அவே யுவர் அசெட். எப்பெல்லாம் வந்து உங்களுடைய அசெட் மூவபிள் ரிமூவபிள் அசெட் எஸ்பெஷலி இந்த கேஷ் லிக்யூட், இந்த கேஷ் லிக்யூடிட்டியே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 6 months எக்ஸ்பென்ஸை வந்து ஈவன் தோ தெர் இஸ் நோ ஆப்ரேஷன், தெர் இஸ் நோ எனி ரெவன்யூ, தெர் இஸ் நோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த ஆர்கனைசேஷன் இருந்தாலும் கூட they should have a kind of flow to meet out the commitment at least for 6 months. ஸோ இதுதான் வந்து அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் பண்ணி தான் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டினுடைய பர்ஃபார்மன்ஸை ரேட் பண்ணுவாங்க. ஸோ அஸ் ஐ டோல்ட் யூ இன் த ப்ரீவியஸ் பார்ட், ஒவ்வொருத்தரும் வந்து ஈவன் தோ இட் இஸ் அ சம்மரி ரிப்போர்ட் ஃபார் அ இயர், எவ்ரிபடி அனலைஸ் ஃப்ரம் தேர் ஓன் ஆங்கிள். கேபிட்டல் அடிக்குவேஷன் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் the organization still has a capacity. Rating is very good rating அப்படின்னா additional amount will be recommended. And if your asset is really powerful enough to meet out the challenges அப்படின்னா the more capital infusion will happen. ஸோ அப்போ வந்து ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல், ஒரு ஆர்கனைசேஷனை ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டூல், ஒரு ஆர்கனைசேஷனுடைய வயபிலிட்டி, ஃபீஸிபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி பார்க்கக்கூடிய ஒரே அனாலிட்டிக்கல் டூல் வந்து இட் இஸ் அ பேலன்ஸ் ஷீட். ஸோ அப்போ இந்த மாதிரியான காம்பனண்ட், இந்த மாதிரி டூல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா தென் வெதர் த இன்வெஸ்டர், ஈக்விட்டி பார்ட்டிசிபேட்டர் ஆர் ஷேர் ஹோல்டர், எவ்ரிபடி வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட். அனலைஸ் பண்ணல பேலன்ஸ் ஷீட்டில் த பீப்புள் வில் லுக் இன்டு த வேரியேஷன்ஸ். நார்மலி பேலன்ஸ் ஷீட்ஸ் ஆர் அக்செப்டட் ஃபார் 3 years. ஸோ அந்த பர்டிகுலர் இயர் ஸ்டார்ட் பண்ண இயர்ல பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we don't see growth. So we need some kind of previous performance to compare. அப்பதான் வந்து you will know that your absolute figure based on your relative data. அப்போ எனக்கு relative data வேணும் அப்படின்னா then what was the earlier performance? So whether the performance is going down, if the variations is showing negative, that is profit has gone down, definitely the organization will not be healthy. Similarly, what was the earning per share as per the book value the last year? See about 150 rupees. This year 170, 180 rupees. Okay, that's good. But if it has gone down to 100 or 80, then I think they should have no prudential reason. So what for it is? Either due to kind of untoward incidents or like mishap or something like that, what has happened, or maybe like corona. So if there is anything that even after irundal kuda, what are the tool, what are the measures you have to rectify to correct it? So you should have a proper measurement. See, this is a short term because it doesn't be a long term problem. It is a short-lived problem and we will find a solution because things will be improved. Similarly, apart from that, you should also have your mobilization of money from public and getting term loan and getting equity from outside. So when you go for a summation of the total, உங்களுடைய asset வந்து different ஆகுது, அந்த இதுக்கு எல்லாம் இல்லாமல் நெகட்டிவ் வேரியேஷன்ஸை காட்டக்கூடாது. Even if there is any negative variation, that should be negligible. And the negligible also should tell you that okay, that is only a short-term period that will be rectified, that will be attended, and definitely this position not only change,
it will give the similar position which we have done earlier. அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட் இருந்தால் தான் சரியா இருக்கும். That's what everybody would like to see, that what is the variation. Capital adequacy ratio, how much it was, how much now, what was the net worth, what is now, and how much profit, net profit last year, how much now, and how much external borrowing and how much now. So similarly, I think normally people will take up the 3 years report and see between years, among the years. So unless there is no positive performance or positive variations, people will appreciate. But if negative variations, if there is substantial variation, people will they don't consider for supporting. But if it is negligible and the negligible variation has a potential reason which could have a more possibility to rectify it or to correct it in the years to come, then I think probably that will be considered. But all along and overall what we want to insist is, unless there is a substantial positive variation from year to year, people they don't see that it is a growing organization to support in. So that is reason why I think now people will look into. Friends, variation பார்த்த உடனே above the line and below the line ஒன்று வரும். above the line income, above the line budget, above the line deductions இந்த மாதிரி வரையில above the line below the line பார்க்கல. above the line வந்து income, அதோட சேல்ஸ் ஆஃப் குட்ஸ், இது எல்லாமே இன்கம்ல இதெல்லாம் above the line வந்துடும். below the line taxes or donations received or some kind of other miscellaneous expenses, operating income, இதெல்லாம் அதில் வரும். ஸோ இப்போ டிடக்ஷன்ஸ் வரையில பார்த்துட்டோம், ரெவன்யூ வரையில பார்த்துட்டோம். இப்போ நம்முடைய கிராஸ் ப்ராஃபிட்டை வச்சுட்டு above the line below the line பார்க்கல. சம்டைம் ஒரு டேக்ஸ் லைபிலிட்டியோ இல்லை ஒரு நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரோ வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் above the லைனில் இருக்கீங்கள, அந்த நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் அந்த பேமெண்ட்டை நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்குள்ள டேக்ஸ் லைபிலிட்டிலையும் நீங்கள் குட்ஸை வாங்கியிருப்பீங்க, அதற்குரிய டிடிஎஸை பே பண்ணியிருக்கலாம். பட் அதனுடைய வேல்யூ ஆஃப் த குட்ஸ் பே பண்ணாமல் இருந்தால் that could also be postponed for the next budget. அதுக்கு பேர் ஃபாலோயிங் வீடியோவில் பார்ப்போம், deferred payment. ஸோ இப்போ above the line and below the line. above the லைனில் சில ஐட்டம்ஸ் நம்ம உள்ள பண்ணிக்கிறோம், below the லைனில் பண்ணிக்கிறோம். below the லைனில் மோஸ்ட்லி ஆப்ரேட்டிங் இன்கம், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வரும். அதில் இன்கம் சைட்லாம் above the line வரும். டிடக்ஷன்ஸ் வரையில் இந்த கிராஸ் ப்ராஃபிட் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நல்லா ப்ராஃபிட்டபிள் இருக்கும், செகண்ட் இயர் நல்லா இருக்கும், தேர்ட் இயரில் ஒரு நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு பெரிய ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கலாம். அது கேபிட்டல் குட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சேல்ஸ் ப்ரமோஷன்ஸ்க்காக ஒரு டிவி சீரியல் இதுக்கோ நீங்கள் ஹெவியாக பண்ணியிருக்கலாம். அதை இப்போ நீங்கள் அகாமடேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட்டு கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக தெரியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? ஸோ என்னுடைய கிராஸ் ப்ராஃபிட்டை காட்டக்கூடிய அளவுக்கு ப்ராஃபிட்டை குறைச்சி காட்டினோம்னா எனக்கு என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பீப்புள் வில் பி டிமோட்டிவேட்டட். ஸோ என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை ஹெல்த்தியாக இருக்கணும். என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டு ரிலேட்டிவ் டு த ப்ரீவியஸ் இயர், இந்த இயர் லாஸ் ஆகவோ அல்லது போன இயரில் காட்ட ப்ராஃபிட்டை விட குறைச்சோ காட்டணும் அப்படின்னா, ஐ திங்க் என்னுடைய ஏர்னிங் பர் ஷேரு, அதுக்கப்புறம் என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார் மத்தியிலையும் ஒரு விதமான ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் ஏற்படும். என்ன அந்த மாதிரி நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையுது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ நான் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கிறவங்க என்னுடைய above the லைன் என்ன அண்ட் below the லைன் என்னன்னு பார்த்துக்கிறீங்க, அதுக்கு இங்கே போஸ்ட் பண்ணிக்கிறீங்க. டொனேஷன் பார்ட்லாம் below the லைனில் வந்துடும். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் வைக்க போகிறதுக்கு முன்னாடி above the லைனில் கை வைக்கிறோம். தட் இஸ் known as the deferred payment. That we will see the following one. So before I go to deferred payment analysis, I want the viewers and readers to subscribe the channel, because if you have a low profile of subscribers, it may not reach many people. நீங்கள் as usual பண்ணுற மாதிரி, when it is interesting, when it is useful, please subscribe and share your views and comment, and also share with your people also. So your comments are always welcome.
So this I remind you again to subscribe to get more and more notifications after pressing bell button, so that we will be the closer path. Whatever I think, whatever I produce will be given to you, and you can see my feeling and ideas for your growth and development, or for your additional shelves in your library. Okay, thank you. Deferred is nothing but a postponement. See, when your budget is not healthy during the particular financial year, and I know you will be less confidence going to ask people to fund. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுடைய பேலன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக, whether it is going to be a liability in terms of tax or payment to be made to your suppliers. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டெல் யூ ஸ்மால் எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஒவ்வொன்று 1.5 crore 2 crore 2.5 crore கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் ஒரு 3.5 இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 1 crore இருக்கிறதுனால உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நீங்கள் 3 crore கட்ட முடியாமல் again 2.5 போகல. Then this 1 crore can be called as a deferred payment to be posted for the next year, saying that the payment is postponed to the next financial year, so that will be carried over in the next balance sheet, so that the present year will be strengthened. And if need be, if it is the next year it could also be bifurcated for another one more year by dividing 50-50%. So the deferred payment process இருக்கிறது காரணம், உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை ஒரு நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் வந்ததுனால உங்கள் பேலன்ஸ் ஷீட்டினுடைய கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகல. அந்த டிஸ்டர்பன்ஸை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிறீங்க. சிமிலர்லி டாக்ஸ் லைபிலிட்டி ஆல்சோ. அந்த இதையும் வந்து இப்போ வந்து இந்த சேல்ஸ் நடந்திருக்கு, இதுக்கு கரெக்டாக இது பண்ண முடியல அப்படின்னா, திஸ் அமௌண்ட் விச் ஹஸ் பின் பெய்டு கேன் பி transferred to the succeeding year to show that your balance sheet goes normal without having any prejudice because of certain factors, unavoidable factors or unwanted factors. Something would have taken place. So this is known as a deferred payment, which I want to share with you. That is, balance sheet, how it is so much important, and why the variation is accepted if it is positive, and why this negative variation is not accepted by the observers. So then again, what are the above line and below line, and what is the facility of deferred, so that keep your business sustainable even though when you have a small time disturbances. So this is a thing I have a feeling to share with you. Probably I think, once again I ask you to subscribe to get more and more useful videos of this type, either for business or for other kind of economic related cost, inflation, or so many other topics. So thank you very much. Let us meet in the next video. Thank you.